Welcome to JM Academy. So, நம்ம percentageல already 5 மாடல் போட்டுட்டோம். So, இது வந்து 6வது மாடல். சரிங்களா? So, இப்போ இந்த மாடல் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாடல் ஃபுல்லா எல்லாமே போட போறோம். So, x plus y plus xy divided by 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே போட போறோம். சரிங்களா? So, இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுது. திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது வந்து சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல இங்கே ப்ளஸ்ஸும், ஒருவேளை இங்கே டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் இல்லாட்டி மைனஸ். சரிங்களா? ஸோ இது வந்து சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் ராமா's salary is reduced by 50% and then increased by 50%, what percentage will he lose அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ராமனது ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின் 50% உயர்த்தப்பட்டது எனில் அவன் எவ்வளவு விழுக்காடு இயக்கிறான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு விழுக்காடு இயக்கிறான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 இதான் ஃபார்முலா. ஸோ ராமா சேலரி இஸ் ரெடியூஸ்டு பை 50% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெடியூஸ்னா அர்த்தம் -50. சரிங்களா? அண்ட் தென் இன்க்ரீஸ்டு பை 50%, அப்போ +50. ஸோ பிளஸ் எக்ஸ்னா -50, ஒய் +50 டிவைட் பை 100. ஸோ -50யும் +50யும் கேன்சல் ஆகிடும். -50 இன்ட்டு +50னா வரும் -2500 டிவைட் பை 100. So 0, 0, 0, 0 cancel ஆகிடும் is equal to -25. So -25 என்ன? மைனஸ் நான் அர்த்தம் டிக்ரீஸ். அப்போ 25% டிக்ரீஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ். அதுதான் உங்களுக்கு நான் மாடல் வைஸ் வந்து தொகுத்து போடுறேன். ஸோ அதனால இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சம்ஸ்லாம். ஸோ செகண்ட் சம் பாருங்க. இஃப் எ பிரைஸ் ஆஃப் கமோடிட்டி ரோஸ் 20% ஆன் மண்டே and fell 20% on Tuesday. Then the price of gold on Tuesday was either percentage less or more than the opening price of the week. அதாவது ஒரு பொருளின் விலை வந்து திங்கட்கிழமை வந்து 20% வந்து உயர்ந்தது. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை 20% வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ செவ்வாய்க்கிழமை தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான அல்லது அதிகமான பர்சன்டேஜா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ வாரத்தில் ஒரு விலை இருக்கும்ல, அதை விட செவ்வாய்க்கிழமை குறைவா இல்லது அதிகமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. லெஸ் ஆர் மோர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதே தான் ஃபார்முலா. 20 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. ரோஸ்னா அர்த்தம் இன்க்ரீஸ், அப்போ +20 தான் வரும். ஃபெல்னா அர்த்தம் டிக்ரீஸ், அப்போ மைனஸ் வரும். 20 -20 + 20 -20 டிவைட் பை 100. இதுவும் அதுவே கேன்சல் ஆகிடும். ஸோ -400 டிவைட் பை 100 வருமா? 00 00 கேன்சல் இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ 4% லெஸ். ஆப்ஷன் பி என்ன? 4% லெஸ். இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ மூணாவது சம் பாருங்க. இன் எ ஃப்ராக்ஷன் இஃப் நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 40% அண்ட் டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 80%, தென் வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் இஸ் த நியூ ஃப்ராக்ஷன்? அதாவது ஒரு பின்னத்தில் அதன் தொகுதி வந்து 40%, பகுதி வந்து 80% அதிகரிக்கப்படுகிறது. புதிய பின்னம் பழைய பின்னத்தில் எத்தனை பங்கு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. சரிங்களா? எக்ஸ் பை ஒய் இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணல, நம்ம நார்மலாக போடுறோம். சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க மாற்றி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு எக்ஸ் பை ஒய் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எக்ஸ் வந்து 100% அப்படின்னு வச்சுங்க, ஒய் வந்து 100%. இப்போ ஃப்ராக்ஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நியூமரேட்டர் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% என்ன அர்த்தம்? 140x டிவைட் பை 100. சரிங்களா? டினாமினேட்டர் 80% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 180x டிவைட் பை 100. ஸோ அப்போ 140x டிவைட் பை 100 இன்ட்டு 100 டிவைட் பை 180x அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அப்போ 140x டிவைட் பை 180x. ஸோ அதை கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 7 2s are 14, 9 2s are 18. அப்போ சாரிங்க 180y வரும். ஸோ 7x டிவைடட் பை 9y. சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? புதிய பின்னம்
பழைய பின்னத்தில் எத்தனை பங்கு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது புதிய பின்னம், இதுதான் புதிய பின்னம் 7x divided by 9y. இது வந்து பழைய பின்னத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ பழைய பின்னத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த 7x divided by 9y into y by x அப்படின்ட்டு வந்துடும். y கேன்சல் ஆகிடும், x கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 7/9 தான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, புரியுதா? ஸோ 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் வந்து 100 இருக்கும், 140 ஆகிடும். பர்சன்டேஜ் அப்படின்றதுனால டிவைட் பை 100 வரும் இங்கே. சரிங்களா, ஸோ 189 அதுக்கப்புறம் டிவைட் பை 100 வந்துடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 7x/9y அப்படின்ட்டு வந்துடும். புதிய பின்னம் பழைய பின்னத்தில் எத்தனை பங்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ பழைய பின்னம் x/y, அதில் எத்தனை பங்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இது வந்து மேலே போட்டுக்கணும் 7/9. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 7/9 அப்படின்ட்டு வந்துடும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா, இப்போ 4வது சம் பாருங்க. the length of a rectangle is increased by 10% and its breadth is decreased by 10%. the area of a new rectangle, இதுக்கு அதே ஃபார்முலா தான், x plus y plus xy divided by 100. so length of rectangle is increased னா அர்த்தம் 10 plus தான் வரும். breadth decrease னா -10 plus 10 into -10 divided by 100. 0 இது கேன்சல் ஆகிடும். அப்போ -100 divided by 100 is equal to -1. அப்போ 1% decreased. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா, 5th சம் பாருங்க. the price of a Maruti car rises by 30% while the sales of the car comes down by 20%. what is the percentage change in the total revenue அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு மாருதி கார் இருக்கு, அதோட விலை வந்து 30% வந்து ஏற்றிட்டாங்க. ஆனால் காரின் விற்பனை வந்து 20% வந்து குறைஞ்சிச்சு. அப்போ மொத்த வருவாயில் அதோட மாற்றம் என்ன, சதவீத மாற்றம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 30 + 30 -20 வரும். ஏன்னா இது வந்து கம்ஸ் டவுன்னா 20 வந்துடும், -20 ரைசஸ்னா +30. ஸோ அப்போது 30 × -20 divided by 100. ஸோ 30 - 20 என்ன 10. ஸோ ப்ளஸ் 30 × 20 என்ன 600. ஸோ இங்கே வந்து மைனஸ் வந்துடும், -600 divided by 100 வந்துடும். அப்போ இந்த 00 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 - 6 வரும். அப்போது 4%. இது வந்து ப்ளஸ் தான் இங்கே. அப்போது +4 4% இன்க்ரீஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ அவங்களோட காரோட விலை உயர்த்திட்டாங்க, பட் ஆனால் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து லாபமாக தான் இருக்குது. 4% இன்க்ரீஸ் தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இப்போ ஃபைனல் சம் பாருங்க. இஃப் ஈச் ஆஃப் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 200%, த ஏரியாஸ் இன்க்ரீஸ்டு பை, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பரிமாணமும் 200% அதிகரித்தால் பரப்பளவு அதிகரிக்கும் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது ஸோ இங்கே வந்து 2 நம்பர் கொடுக்கல, பட் ஈச் ஆஃப் த டைமென்ஷன்ஸ் அப்படின்னும் போது ரெண்டுமே 200 தான். ஸோ எக்ஸும் 200, ஒய்யும் 200 + 200 × 200 divided by 100. சரிங்களா, அப்போது 400 + 2 400, இந்த 2 0 கேன்சல் பண்ணுறேங்க. திரும்ப 2 2 7 வந்துடும், 400 வந்துடும். ஸோ 400 + 400 800. அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஆப்ஷன் சி 800%. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் ஆன்சர். சரி, ஓகே, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.